பொதுவா நான் எல்லா இதுலயும் நான் சொல்லியிருக்கிறது, அதாவது தேர்தல் என்பது நம்முடைய கொள்கையை மக்களிடத்தில் சொல்லி மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு வழிமுறை, ஒரு வாய்ப்பு. அந்த வகையில எஸ்டிபிஐ பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலையும் எங்களுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அந்த காலத்தை, அந்த கூட்டணி நாங்க ஏற்படுத்துகிற அந்த கூட்டணியுடைய அந்த காலத்தை பொறுத்து அப்போது இருக்கிற அரசியல் சூழலை அனுசரித்து எங்களுடைய முடிவுகளை நாங்க எடுக்கிறோம். அந்த முடிவுகள் அனைத்தும் அந்த தேர்தல் காலத்தோட, அந்த தேர்தல் கூட்டணி என்கிற நிலையில் தான் நாங்கள் அந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். அந்த தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தல் காலத்தோட முடிவடைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டுமோ அந்த செய்தியை நாங்கள் அதில் சொல்லுகிறோம். மக்களிடத்தில் ஆதரவு தேடுகிறோம். மக்களும் எங்களுக்கு கண்ணியமான முறையில் வாக்குகளை தர்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டோம்னா, எஸ்டிபிஐ கூட்டணியோடு மட்டுமல்ல, தனித்தும் பல்வேறு களங்களை, தேர்தல் களங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். தனித்து களம் கண்டாலும் கூட்டணியோடு களம் கண்டாலும் எங்களுக்கும் அதே போல எங்களோடு நிற்கிற கூட்டணிக்கும் கூட அதிகமான வாக்குகளை பெற்றுத் தருகிற வகையில் பல்வேறு கட்ட முயற்சிகளை எஸ்டிபிஐ கட்சி வலுவாக செய்வது காரணம். இப்படி நிற்பதனால், இந்த மாதிரி மக்களிடத்துல போய் எங்களுடைய தேர்தல் செய்திகளை, கட்சியினுடைய செய்திகளை மக்களிடத்துல சொல்வதனால் மக்களிடத்துல இருந்து எஸ்டிபிஐக்கு ஒரு ஆதரவு அதிகமா இருக்கிறது வழிய எப்பொழுதும் குறைவாக இருந்ததில்லை. எனவே இதெல்லாம் அந்தந்த தேர்தல் காலங்களை அனுசரித்து எடுக்கப்படுகிற முடிவுகளாகத்தான் நம்ம பார்க்கணும். இது எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் என்பதாக நான் கருதுகிறேன்.